சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த சில தினங்களாக சரயோகத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு 8வது நாள் விளக்கம். காயத்ரி தேவியின் 4வது முகத்திற்கான சூட்சுமம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். காயத்ரி தேவி அப்படிங்கிறது நம்ம உடம்புல மாறி மாறி நடக்கக்கூடிய சுவாசம் அப்படிங்கிறத முழுமையா இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு நன்மை செய்யற ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம தெய்வமா தான் பார்ப்போம். அதுதான் தமிழர்களுடைய, இந்துக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம். எதெல்லாம் தீமை செய்தோ அதெல்லாம் அசுரன் அப்படின்போம். இதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த அசுரன்கிறது வெளி மூச்சு, நன்மைங்கிறது உள் மூச்சு. இதுதான் இதனுடைய இன்னொரு சூட்சுமம். இந்த காயத்ரி தேவியோட 4வது முகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அநாகத ஆதாரம். இந்த அநாகத ஆதாரத்துல 18 நிமிடங்கள் சுவாசம் சூரிய நாடி சந்திர நாடி வழியாக தடையில்லாமல் சென்று வரும். மூக்கினுடைய இந்த மூக்குத்தி அணியக்கூடிய பகுதியை உரத்திய நிலையில சென்று வரும். இந்த நேரத்துல நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலையை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவீங்க. சந்திர நாடியில மூச்சு காற்று தடையில்லாமல் போகும்போது. இன்னொன்னு, சூரிய நாடியில மூச்சு காற்று தடையில்லாமல் போய் வந்தா, அதாவது அந்த மூக்குத்தி அணியக்கூடிய இடத்தை உரசிய நிலையில் 18 நிமிடங்கள் சென்று வரும்போது நீங்க செய்யற வேலையில உயிரோட்டம் இருக்கும். இதுதான் இந்த 4வது முகத்திற்கான சூட்சுமம். சரி, அந்த 18 நிமிடங்கள் எந்த நேரம் அப்படிங்கிறத இப்ப கிழமைகளின் அடிப்படையில நாம தெரிஞ்சுக்குவோம். திங்கள், புதன், வெள்ளி, வளர்பிறை, வியாழன். இந்த 4 நாளும் அதிகாலை 5:31 இருந்து 5:48 வரைக்கும். அப்புறம் காலையில 9:31 இருந்து 9:48 வரைக்கும். நண்பகல் 1:31 இருந்து 1:48 வரைக்கும். இந்த நேரத்துல அந்த மூச்சு காற்றானது மூக்குத்தி அணியும் பகுதியை உரசிய நிலையில் சந்திர நாடியில் தடையில்லாமல் சென்று வரும். இந்த நேரத்துல நீங்க ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா சிந்தித்து செயல்படுவீங்க. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு வேலையை சிந்திச்சு செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல அந்த வேலையை சிந்திக்கலாம். அடுத்தது திங்கள், புதன், வெள்ளி, வளர்பிறை, வியாழன்ல சூரிய நாடியில மூச்சு காற்று போகக்கூடிய நேரத்தை தெரிஞ்சுக்குவோம். 7:31 இருந்து 7:48 வரைக்கும். 11:31 இருந்து 11:48 வரைக்கும். 3:31 இருந்து 3:48 வரைக்கும். இந்த நேரத்துல அந்த மூச்சு காற்றானது சூரிய நாடியின் வழியாக மூக்குத்தி அணியும் பகுதியை உரசிய நிலையில் 18 நிமிடங்கள் சென்று வரும். இந்த நேரத்துல நீங்க ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா அந்த வேலையில முழுமையான வெற்றி கிடைக்கும். ஏன்னா உயிரோட்டத்தை கொண்டு வருவீங்க. இதுல இன்னொரு சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் நம்ம முன்னோர்கள் புல்லாக்க அணிஞ்சாங்கிறத மூலாதாரத்துல பார்த்தோம். இப்ப மூக்குத்தி ஏன் அணிஞ்சாங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் புல்லாக்கும் மூக்குத்தியும் அணிந்து கொள்ளும் போது என்ன ஆகும்னா மூலாதாரமும் அநாகதமும் தூண்டப்படும். எல்லாருமே ஆக்ஞாதான் முக்கியம்ங்கிறீங்க. ஆக்ஞாவோட சிறப்பானது மூலாதாரமும் அநாகதமும். நீ கூட சொல்லுவாங்க, யாரையாவது ஏமாத்தினா மனசை தொட்டு சொல்லு அப்படின்னு நீங்க இந்த இடத்தை தான் சொல்லுவீங்க. யாரும் மனசை தொட்டு சொல்லணும்னா இந்த இடத்த சொல்ல மாட்டீங்க. அப்ப அநாகதம் எவ்வளவு முக்கியம். ஒரு வேலையை நிறைவா செய்யும் போது என்ன சொல்லுவீங்க? அப்பா வயிறு குளிர்ந்தது, பசிக்கவே இல்லை அப்படிம்பீங்க. அப்பா ஆக்ஞா குளிர்ந்ததுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்து மதத்துல ஆக்ஞாவை தூண்டணுங்கிறதுக்காக திருநீரு திருமண் அணியும் பழக்கம் இருந்தது. இந்த பிற மதத்தவர்கள் இங்க கல்வி நிலையம் வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டுனா திருமண் திருநீரு அணியறது போயிடுத்து.
அதுக்கப்புறம் இந்த போலி சாமியார்கள் எல்லாம் உருவாக்கி குண்டலினி தீட்சை, அப்புறம் என்னது ஆக்ஞா தீட்சைன்னு திரும்ப அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஆக்ஞாவுக்கு முன்னால அநாகதமும் மூலாதாரமும் ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கணும். நிச்சயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 4 கிழமைகள் செவ்வாய், சனி, ஞாயிறு, தேய்பிறை, வியாழன். இந்த நாள்ல அதிகாலை 5:31 இருந்து 5:48 வரைக்கும், 9:31 இருந்து 9:48 வரைக்கும், 1:31 இருந்து 1:48 வரைக்கும் மூச்சு காற்றானது சூரிய நாடியின் வழியாக மூக்குத்தி அணியும் பகுதியை உரசிய நிலையில் 18 நிமிடங்கள் தங்குதடையின்றி உள்ளே சென்று வெளியே வரும். இந்த நேரத்துல ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலையில உயிரோட்டம் இருக்கும், உண்மை இருக்கும், சத்தியம் இருக்கும். அப்ப இந்த உண்மை, உயிரோட்டம், சத்தியம்லாம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான், அது எப்பவுமே நிரந்தரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மூக்குத்தி அணியிற பழக்கமே இருக்கு. அடுத்து இந்த நாள்ல சந்திரநாடி எந்த நேரத்துல ஓடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதாவது செவ்வாய், சனி, ஞாயிறு, தேய்பிறை, வியாழன் 7:31 இருந்து 7:48, 11:31 இருந்து 11:48, 3:31 இருந்து 3:48. இந்த நேரங்கள்ல இந்த செவ்வாய், சனி, ஞாயிறு, தேய்பிறை, வியாழன்ல சந்திரநாடியில மூச்சு காற்று போகும். எவ்வளவு நேரம்? 18 நிமிடங்கள். மூக்குத்தி அணியும் பகுதியை உரசிய நிலையில் சந்திரநாடியின் வழியாக அந்த மூச்சு காற்றானது தடையில்லாமல் உள்ளே சென்று வெளியே வரும். அந்த நேரத்துல ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா அந்த வேலையை சிந்திச்சு செயல்படுவீங்க. ஏனோதானோன்னு செய்ய மாட்டீங்க. தப்பெல்லாம் திருத்திக்கக்கூடிய ஞானம் வரும். அப்ப அந்த ஞானத்தெல்லாம் பெறணுங்கிறதுக்காகத்தான் மூக்குத்தி அணிந்தார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மூச்சு காற்று நடக்கிறதுங்கிறது தந்திரம். அந்த தந்திரத்தை ஸ்டிமுலேட் பண்றது எந்திரம். அந்த எந்திரம் தான் அந்த மூக்குத்தி புல்லாக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இதையெல்லாம் முழுமையாக புரிந்து உங்களின் ஒவ்வொரு செயல்களையும், அன்றாட நித்திய கடமைகளை நான் குறிப்பிடுவது போல் இந்தந்த நேரங்களில் தொடங்கி உங்களின் செயல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று நான் விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் 5வது முகத்திற்கான சூட்சுமத்தை தெரிந்து கொள்வோம். நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும், என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம் ஆகிய பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் தனித்தனியாக, குழுவாகவும், தனிப்பட்ட முறையிலும் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மேலும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா நிபுணர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம்.